ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜன்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் லன்ச் மெனு ரெசிபிஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சோயா பீன்ஸ் தக்காளி குழம்பு. இது தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா கழுவிட்டு பொடி பொடியாக வெட்டி எடுத்துக்கோங்க. தக்காளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு மாதிரி இருக்கும், அதை வந்து எடுத்து கீழே போட்டுருங்க. அது இருக்கிறது தான் கல் பிரச்சனை இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தான். பார்த்து அதை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அதையும் எடுத்து நம்ம பொடி பொடியாக வெட்டிக்கிற போகிறோம். வெங்காயத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு மாதிரி கறி மாதிரி இருக்கும், அதை வந்து நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சிலருக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அது அலர்ஜி மாதிரி ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா நீட்டாக கழுவி எடுத்துகிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக இதையும் வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துக்கிற போகிறோம். இப்போ வந்து ஆன்லைன்லேயே இந்த மாதிரி துணி பை கிடைக்கிது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணக்கூடியதுகளை கண்ணாடி பவுலு இல்லைன்னா அந்த மாதிரி துணி பை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதையும் நல்லா நம்ம எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கை கொத்தமல்லி புதினாவும் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, 10-12 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், துருவின தேங்காய் வந்து நல்லா ஒரு கைப்பிடியில் அழுத்தி பிடிச்சா இருக்கிற அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மணம் வர அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா தான் நம்ம குழம்புக்கு சேர்க்க போகிறோம். அதை நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கல்பாசி, அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, கொஞ்சோண்டு சோம்பு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அந்த குழம்புக்கு. அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்துக்கோங்க. கண்ணாடி பதம் அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். இது வந்து தக்காளியும் சேர்த்து வைக்கக்கூடிய குழம்புனால கொஞ்சம் தக்காளி கூட சேர்த்துக்கிறோம். இல்லைன்னா உங்களுக்கு அது வேணான்னா 2 தக்காளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 10 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பீன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து செய்யுங்க. அப்போ தாங்க அந்த டிஷ்ஷுக்கு வந்து நல்ல ஒரு ருசி கிடைக்கும். நல்லா அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கோம். உங்கள்கிட்ட சாதா மிளகாய்த்தூள் இருக்குன்னா நீங்கள் அதை வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடிக்கடி மட்டன் சிக்கன்லலாம் குழம்பு வைக்கிறதுக்கு போல் இந்த மாதிரி பயிர் வகையிலலாம் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம், அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா நைஸாக வந்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து தேங்காய் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம சேர்க்கும் போது நல்லா தளத்தலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு விசில் விட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தளத்தலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் பயிர் வேகணும். இந்த பயிர் வந்து கொஞ்சம் வேக நேரம் ஆகும். அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக விசில் போடுங்க. ஒரு 3 விசில் மட்டும் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விசில் போக விட்டுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கறி குழம்புலாம் விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வெஜ் பிரியர்களுக்கெலாம் இது ஒரு நல்ல ஒரு விருந்துனே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காம்போவில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இது டைப்பில் இதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ பாருங்கள் நல்லா பயிர் வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது குழம்பும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம்,
ஒயிட் ரைஸு கீ ரைஸ் எது கூட வேணாலும் சூப்பராக போகும். இதுக்கு வந்து நம்ம வந்து கீ ரைஸ் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இது ஆல்ரெடி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கோம், வேணால் போய் பல வீடியோக்களை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து காளான் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கொஞ்சோண்டு கல்பாசி, ஒரு ஜாதிபத்திரி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சீரகம், சோம்பு, மிளகு. இந்த ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாமே எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா 2 டப்பா காளானுக்கு வந்து உள்ள அளவுகள். அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் என்ன செய்கிறோம், ஒரு ட்ரை ரோஸ்ட் வந்து நம்ம பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். நல்ல ஒரு மனம் வரணும், பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும், அப்புறம் ஃப்ளேவர் சுத்தமாக மாறி போயிடும். லைட்டாக அது மனம் வந்தால் போதும், உடனே அதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்கோங்க. இது ஆறினதை வந்து நல்லா நைஸாக வந்து நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அடிக்கனமான ஒரு பாத்திரத்தில் இது செய்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து லைட்டாக வதக்குனதும் ஃபஸ்ட் நம்ம காளானை வந்து அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். இதுக்கு எதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. காளானில் இருக்க தண்ணியே தான் நமக்கு ஊற்றிக்கிற போகிறோம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, தனி மல்லிப்பொடி 2 சேர்த்துருக்கோம். உங்களோட இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும்னா பார்த்து மிளகாப்பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ வேக விட போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து பாருங்கள் தண்ணி நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது அடுப்பு. ஹை ஃப்ளேம்லேயே இதை பக்கத்தில் இருந்து கிண்டி ஓப்பன் பண்ணி கிண்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா போய் அடி பிடிச்சிடக்கூடாது. ரொம்ப வந்து பக்குவம் தாங்க நம்மளுக்கு முக்கியம். இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வந்து அதோட தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு. நல்லா அப்பப்போ கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எல்லாத்தோடையும் சேர்ந்து வேகும்போது அது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த காளான். இதே மாதிரி உங்களுக்கு வந்து நான்வெஜ்லேயும் வேணும்னா கீழே கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர வீடியோ எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்மளோட சுக்கா மசாலா பாருங்கள் இவ்வளோ இருக்குது. ஆனால் வந்து இதை வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும்தான் 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துருக்கோம். பேலன்ஸ் இருக்கதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு இதுக்கு நம்ம வந்து அதை சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் இதுக்கு போதும். 2 டப்பா காளானுக்கு இது போதும். இதை வந்து அதை சேர்த்ததுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கிறத ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அதை வந்து சுருள அப்படியே கிண்டுங்க. அந்த அதில் வந்து கொஞ்சம் அப்படி எண்ணெயாக இருக்க மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அந்த பொடி எல்லாமே சேர்த்து அப்சர்வ் பண்ணிடும். நல்லா நம்மளுக்கு அப்படியே சுருள வதக்கி இறக்கிட்டிங்கன்னா சுக்கா சூப்பரான காளான் சுக்கா ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த கீ ரைஸோடு இதை வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டு. இது கூட லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம கிள்ளி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடி கனமான பாத்திரம் எடுக்கிறதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே அடி கனமாக எடுத்தோம்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்ப போய் கீழே ஒட்டாது. கருவேப்பிலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான காளான் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த ரோஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே சுட நெய் சோறு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.